கோவிந்தசாமி தேனி மாவட்ட துணை ஆட்சியராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் பாரம்பரியத்தில் வந்தவரான சிவக்குமார் 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில் வானூர் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு செய்துள்ளார். அப்பொழுது கூட்டணிக்கு சீட் கொடுத்ததால் இவரால் போட்டியிட இயலவில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடவும் விருப்ப மனு அளித்துள்ளார் சிவக்குமார். சிவக்குமார் துடிப்பு மிக்க இளைஞர், படித்தவர், பாரம்பரியமிக்க கட்சிக்காரர், தொகுதி மக்களின் நல்ல அறிமுகத்தில் உள்ளவர், எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர். அவரை போன்றவர்களுக்கு சீட் வழங்கினால் வெற்றி நிச்சயம். இதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சியடையும் வானூர் தொகுதி.